வணக்கம். இந்த இலவசம் எப்போ தெரியுமா ஆரம்பிச்சது? 1967 அண்ணாதுரையால் ஆரம்பிக்கப்பட்டது. ரூபாய்க்கு 3 படி அரிசியில் ஆரம்பித்தார். தேர்தலில் ஜெயித்தாங்க. எங்களால் முடியாது அப்படின்னு கைவிட்டாங்க. வரவே இல்லை. தேர்தல் வாக்குறுதி ஏமாற்றிருக்காங்க. அந்த ஏமாத்தல் வித்தை இப்போ ஸ்டாலின் வரைக்கும் நடந்துட்டுருக்கு. தேர்தலில் வாக்குறுதி கொடுப்பாங்க, அப்படியே ஏமாற்றிடுவாங்க. இலவச வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சியில் இருக்காங்க பாருங்கள். இப்போ திமுக என்ன பண்ணுச்சுன்னா, மிக்சி, கிரைண்டர், ஃபேனு, அப்புறம் அது இதுன்னு நிறைய ஆரம்பிச்சிது. திராவிட கட்சிகள் ரெண்டுமே செஞ்சுட்டு இருந்தது. இப்போ திமுக என்ன பண்ணுச்சுன்னா, பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், அப்புறம் கல்லூரி படிக்கிற ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய், காலம்பரை குழந்தைங்க குளிச்சுட்டு நேராக ஸ்கூலுக்கு போனால் போதும், சிற்றுண்டி, மதிய உணவு அப்படின்னு எல்லாம் முடித்து வெளியில் விடுறான். இப்படி இஷ்டத்துக்கு வாரி வழங்கிட்டு இருக்காங்க. இத்தனையும் திராவிட கட்சிகள் அவங்க கைவிட்டு கொடுக்கல. கழகம் தருகிறது, திராவிட மாடல் ஆட்சி தருகிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய வரி பணம் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. எல்லாம் எவ்வளோ அவங்க இலவசம் கொடுக்குறாங்களோ அவ்வளோ வரி ஏறும். வரி நீங்கள் தான் கொடுத்தாகணும். நீங்கள் 1000 ரூபாய் வாங்குறீங்க, 5000 ரூபாய் கட்டுறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் இனிமேல் இலவச வாக்குறுதிகளை நம்பாதீங்க, இலவசங்களை வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் இப்படி செய்கிறதுனால தான் ஒரு நல்ல ஆட்சி, தமிழ்நாட்டுக்கு எதிர்காலத்துக்கான வழிவகுக்கும் ஆட்சி கிடைக்காமலேயே போயிட்டுருக்கு கடந்த 60 ஆண்டுகளாக. ஜெய்ஹிந்த்.